ஜோதிடத்தை வந்து விதி என்பதும் எல்லாம் சேர்ந்துருக்கு, எல்லாம் விதி காரணங்களும் சேர்ந்துருக்கு. இன்றைக்கி ஒரு ஜாதகம், இன்றைக்கி நீ பேச்சு இருக்கு, ஒரு முன்னுக்கு ஜாதகம் வந்துச்சு. அந்த ஜாதகம் எப்படின்னா, குழந்தை பிறந்திருக்கு, 2 குறிப்பு காட்டுறாங்க, 2 ஜாதகம் வந்து என்கிட்ட காட்டுறாங்க. லக்கணமும் அட்டமாய் ஒன்று சேர்ந்துருக்கு, 3 போய் பாவி மறைஞ்சிருக்கு. 2 குழந்தை கொடுக்குறாங்க, ஒரு குழந்தைய பார்க்க பண்ணி சொல்கிறேன். ஏன்னு கேட்குறாங்க, இந்த குழந்தைக்கு ஆயுசு இல்லாமல் இதுக்கு அண்ணன் தம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து நிகழ்ச்சியில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்க, அண்ணன் தம்பி இருக்கக்கூடாது, சிஸ்டம் இருக்கக்கூடாது. இல்லை 2 பையன் இருக்குங்கிறாரு அவர் கூட வந்தவர். அவங்க சொல்லலாம், இன்னொரு வந்தவர் சொல்கிறாரு, இல்லை பையன் காலியாங்க. அந்த அம்மா அழுகுது, இப்போ தான் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டேன், இப்போ தான் அந்த வருத்தத்தை தான் கேட்க வந்தேன், இது விதி முடிச்சா தானே அப்படின்னு. இல்லைம்மா ஜாதகம் இவனுக்கு அண்ணன் தம்பி இருக்கக்கூடாது, இது கர்மா பலன், இது அப்படி தான் இருக்குன்னு நான் இப்போ தான் சொன்னேன். அப்போ ஜாதகத்திலேயே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கணக்கு இருக்குங்கிறது அப்போ கொஞ்சம் உணர வேண்டியதாக இருக்குது. இன்னும் ஒரு ஜாதகம் எடுத்துங்களேன், இந்த ஜாதகம் போட்டு வச்சுங்க. இது இன்றைக்கும் ஜாதகம் விருச்ச லக்கணத்துக்கு 8 குரு, இந்த லக்கணத்துக்கு 5 குரியன் 8 இருக்குது. சனி 3ஆம் முறை கேந்திரத்தை பார்த்து பாவி நிற்கிது ஜாதகத்தில். இது பெண்ணு ஜாதகம். இதுக்கு என்னென்னா, இந்த பெண்ணுக்கு வந்து புத்தி சுவாதனம் இருக்கக்கூடாது, குழந்தை இருக்கக்கூடாது. அமைப்பு அப்படி சார். புத்திரகம் 8 கெட்டு போச்சு, புத்தி சாணமும் கெட்டு போச்சு, சாரமும் கெட்டு போச்சு, கல்யாணம் புரிதம் தங்காது, புத்தி இருக்காது, சுகம் இருக்காது, அக்கா தங்கச்சி இருக்காது, எதுவுமே இருக்காது, பாவ ஜாதகம். அப்போ கேட்குறேன், உங்களுக்கு ஒரே பொண்ணா? ஆமாம் ஒரே பொண்ணு. இந்த ஜாதகத்துக்கு வந்து இந்த மாதிரி இருக்கா? ஆமாம் இருக்குது. கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இது மாப்பிள்ளை மிஸ்டேக், உங்கள் பொண்ணு மிஸ்டேக் கேட்டேன். ஆமாம் மாப்பிள்ளை மிஸ்டேக் இல்லைங்க, நீங்கள் பையன் பொண்ணு மிஸ்டேக், இது புத்தி சுவாதனம் இல்லையா இருக்குங்கிறேன். இது மனநிலைமை பாதிக்கப்படும். இது அமைப்பு, இந்த ஜாதகத்துடைய கிரக அமைப்பு அது. அப்போ ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா, கர்மாப்படி நடக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஜாதகம் இருக்குது. இது உண்மை. இப்போ ஜாதகம் எடுத்துங்களேன், ஒரு சிம்ம லக்கணத்துக்கு 5ல் குறைந்து அதிகமாக பிள்ளையை பெற முடியாது. 5ல் அதிகமாக குழந்தை இருந்து அதிகமாக பிள்ளையை பெற முடியாது. 2 குழந்தைங்க மேலே பத்துக்கிற முடியாது. ஏன் சார் 8 குழந்தை பச்சவங்க இருக்காங்க, நாங்களும் 5 பிள்ளை எடுத்துக்கலாம். கண்டோ லக்கணத்தில் கரு 8 கூடியவன் 5 இருக்க ஆகம பிள்ளை. அப்படி 5ல் குரு இருந்தால் ஆண் பிறந்தால் அறுபதியே இல்லை, பெண் பிறந்தால் பேரின்மைக்கிறேன். சிம்ம லக்கணத்துக்கு 5ல் குரு ஆட்சியப்பட்டு கிரகம் பார்த்தாலும் ஆண் பிறப்பு அரிதானாலும் அருமை இல்லைங்கிறேன், பெண் பிறப்பு பேரின்மைங்கிறேன். இதுக்கு என்ன செய்வீங்க?